السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسولك نبينا خاتم النبيين وأصحابه الطاهرين وآله وصحبه كلهم أجمعين، أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. حتى إذا جاء أحدهم الموت قال رب ارجعون لعلي أعمل صالحا فيما تركت كلا إنها كلمة هو قائلها ومن ورائهم برزخ إلى يوم يبعثون. قال رسول الله صلى الله عليه وسلم: ذلك شهر يغفل الناس عنه بين الرجبين وشهر رمضان ترفع فيه الأعمال الناس فأحب أن لا يرفع لي عمل إلا وأنا صائم أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்கள் மீது உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வின் அன்பும் அருளும் அன்னலம் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் சத்திய வாழ்வை அறிவுச்சி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அவுலியாக்கள், அக்தாபுகள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ்வினுடைய மகத்தான பேரருளால் சங்கைக்குரிய ஷஅபான் மாதத்தினுடைய முதல் ஜும்ஆவிலே நாம் எல்லாம் வீற்றிருக்கிறோம். காலம் மிக வேகமாக சுழன்று கொண்டிருக்கிறது. நம்ம கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த ஷஅபானில் வந்து நிற்கிறோம். இப்போ தான் ரமலானுடைய மாதம் முடிஞ்சு அதுக்கப்புறம் பக்ரீத்து வந்து நம்மளை விட்டு போன மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே அடுத்த ஷஅபானுக்குள்ளே வந்து நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். ரொம்ப வேகமாக போய் கொண்டிருக்கிறது. இவ்வளோ வேகமாக சுழன்று கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தினுடைய மதிப்பு அப்படிங்கிறது நமக்கு அது சரியாக புரிய மாட்டேங்குது, உணர மாட்டேங்கிறோம். காலம் வேகமாக போகுது அப்படிங்கிறத நம்ம இன்னுமே வந்து இந்த காலத்தில் உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறோம். நம்ம நினைப்பு என்னன்னா, அதிகமான காலங்கள் வாழ்வோம், இன்னும் நமக்கு வயசு இருக்குது, நமக்கு இப்போலாம் மௌத்து வராது. யாராவது நமக்கு கேரண்டி சர்டிஃபிகேட்டு கொடுத்துட்ட மாதிரி நம்ம வாழ்க்கை அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் கொஞ்சம் அப்படியே நம் வாழ்க்கையினுடைய பின்னை திரும்பி பார்க்கிற போது அது எவ்வளவு வேகமாக நம்மை விட்டு காலம் சென்று கொண்டிருக்கிறது. மௌத்தை நோக்கி, மரணத்தை நோக்கி, மறுமையை நோக்கி நாம் வேகமாக போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது யோசித்து பார்க்கின்ற போது தான் நமக்கு புரியும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமக்கு நிறைய வாய்ப்புகளை வழங்குகிறார். ஒவ்வொரு வருஷமும் ரமலான் வருது, பக்ரீத்து வருது, ஷபே பராத் வருது, லைலத்துல் கத்ருடைய இரவு வருது, அமல் செஞ்சோம் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது அப்படி இல்லை. நமக்கான வாய்ப்புகள் அதெல்லாம் அல்லாஹ் தரக்கூடியது. வாழ்நாள் உங்களுக்கு குறைந்து கொண்டே போகிறது. வயசு கூடுதுன்னு சொல்கிறேன்ல, வயசு கூடலை, குறையுது. 60 ஆண்டு காலம் 70 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே நான் வாழ்வேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல. 60க்கும் 70க்கும் இடையில தான் உங்கள் வாழ்க்கை. இப்போ எனக்கு 40 வயசு ஆச்சுன்னா இன்னும் 30 வயசோ 20 வயசு தான் இந்த உலகத்தில் நான் வாழ்வேன். 40 வயசு எனக்கு முடிஞ்சு போச்சு. இப்போ வயசு எனக்கு கூடியிருக்கா? குறைஞ்சி போயிருக்கு. அப்போ இந்த 40 ஆண்டு கால வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்க வேண்டும். என்ன செஞ்சேன்? 40 வருஷம்
இந்த ரமலான் 40 வருஷம் ரமலான் எனக்கு கிடைச்சிச்சு, என்ன அமல் செஞ்சேன்? 40 லைலத்துல் கத்ர் இரவு எனக்கு கிடைச்சிச்சு, என்ன செஞ்சேன்? 40 ஷாபானுடைய மாதம் எனக்கு கிடைத்தது, என்ன செய்தேன்? யோசிக்கணுமா இல்லையா? ரம்ஜான் வந்துச்சு, நோன்பு வச்சேன், 30 முடித்தேன், பெருநாளை கொண்டாடிட்டேன், 4 பேர்த்துக்கு ஜக்காத்து கொடுத்துட்டேன், முடிஞ்சு போச்சா நம்ம வாழ்க்கை? திரும்பி பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்கள் வாழ்க்கையினுடைய கால சக்கரம் எவ்வளவு வேகமாக உங்களை விட்டு போய் கொண்டிருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ரொம்ப சுருக்கமாக சொல்றாங்க வாழ்வை எப்படி முடிகிறது என்று சொன்னால், ஒரு மனிதன் தண்ணீர் குடிக்கிறான், அந்த தண்ணீர் தொண்டை குழியை நெருங்குவதற்கு முன்னால் மரணம் என்கிறார்கள். இதுதான் வாழ்க்கை. நம்ம நினைச்சுக்கிறோம் 60 வருஷம் ஆயிடுச்சு, 70 வயசு ஆயிடுச்சு, எத்தனை அனுபவசாலி தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உன் அனுபவம் உன்னுடைய தொண்டை குழிக்கு கீழே இல்லை என்கிறார்கள். தண்ணீரை குடித்து அந்த தண்ணீர் தொண்டை குழியை நெருங்குவதற்கு மிக சமீபமாக உங்களுக்கு மரணம் இருக்கிறது. மாட்டிலிருந்து பால் கறக்கிறீர்கள், அந்த மாடுவினுடைய மடியில் இருந்து அந்த பால் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பாத்திரத்தில் வருவதற்குள் மரணம், கியாமத், மறுமை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆனால் இதை நம்ம இன்னைக்கு உணர்ந்த மாதிரி தெரியல. இதெல்லாம் எப்போ உணருவோம் அப்படிங்கிறத குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறப்ப, அல்லாஹ்ட்ட போய் மறுமை வந்ததற்கு பின்னால் தான் இந்த மனிதன் பேசுவான். ஹத்தா இதா ஜாஅ அஹதஹுமுல் மௌத்து கால ரப்பி ர்ஜிஊன். மௌத்து வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாம் கொண்டு போய் கபூரில் போட்டு மறுமையில் வந்து நிற்கும்போது அல்லாஹ்ட்ட கேட்பானா, ரப்பி ர்ஜிஊன், கொஞ்சம் திரும்ப அனுப்புறியா? 70 வருஷம் உலகத்தில் வாழ்ந்தேன், 70 ரமலானை சந்தித்தேன், 70 வருடம் லைலத்துல் கத்ரை சந்தித்தேன், எல்லாம் என் வாழ்க்கையில் பார்த்தேன், ஆனால் நான் அமல் செய்யலை. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான. எப்போ சொல்லுவோம்? அந்த தண்ணி குடிச்சு நிற்குதல்ல, அந்த தொண்டைக்குழி சமீபம், அது வந்ததற்கு பிறகு போய் அல்லாஹ்விடத்திலே ரப்பி ர்ஜிஊன், நான் திரும்ப உலகத்துக்கு போகிறோம், எதுக்குன்னு காரணத்தையும் நான் சொல்லுவேன் அல்லாஹ்ட்ட. நான் சொல்ல, குர்ஆன்ல அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறான். நான் போய் அல்லாஹ்விடத்தில் ரப்பி ர்ஜிஊன், என்னை மீண்டும் உலகத்திற்கு அனுப்புன்னு சொல்லிட்டு அந்த காலத்தை நான் காரணம் சொல்லுகின்ற போது லஅல்லி அமலு ஸாலிஹா, கொஞ்சம் நல்ல அமல் செஞ்சுட்டு வர்றேன், கொஞ்சம் திரும்ப போய் அமல் செஞ்சுட்டு வரணுக்கு எனக்கு திரும்ப ரூஹ கொடு, மௌத் ஆக்கிட்டு இல்லை, திரும்ப என் உலகத்துக்கு அனுப்பு அப்படின்னு நான் அல்லாஹ்ட்ட கேட்பேன். அனுப்புவானா? 70 வயசும் 80 90 வருஷமும் உலகத்தில் உனக்கு கொடுத்ததற்கு பின்னால் நீ வந்து என்கிட்ட இப்படி கேட்குறியாடா? நல்லா கேட்க மாட்டானா? என்ன கொடுத்த காலத்தை எல்லாம் வீணடித்து விட்டு, கொடுத்த நேரங்களை எல்லாம் வீணடித்து விட்டதற்கு பின்னால் என் மரணம் சமீபத்திற்கு அப்புறம் போய் ரப்பி ர்ஜிஊன், என்னை திரும்ப அனுப்பு, நான் போய் உலகத்தில் அமல் செஞ்சுட்டு வரேன்னு கேட்கும்போது அங்கே அல்லாஹ் பதில் சொல்லுகிறான், கல்லா, அப்படிலாம் நீ கேட்குற மாதிரிலாம் தர முடியாது, முடிஞ்சு போச்சு உன் சாப்டர், உனக்காக விதிக்கப்பட்ட அந்த தவணை முடிந்து விட்டது, மீண்டும் எல்லாம் உன்னை திரும்ப அனுப்பலாம் முடியாது. இதெல்லாம் சும்மா ஒரு வெற்று வார்த்தைகள் அப்படிங்கிறான் அல்லாஹ். நீ கேட்கறதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிஸ், வார்த்தைகள் ஃபார்மாலிட்டி, ஒரு சும்மா பேருக்கு கேட்குற. நீங்கள் எங்கிட்ட இன்னைக்கு உலகத்தில் ஏதாவது ஒன்று செஞ்சு போட்டு அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு தெரியாமல் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, நல்லா தெரியும் தப்பு தானே தெரியும், செஞ்சிட்டோம், கோபத்தில் ஒருத்தனை அடிச்சிட்டோம், அடிக்கிறது தப்பு தானே எனக்கு தெரியும், ஆனால் அடித்து முடிச்சு போட்டு என்ன சொல்கிறேன், தெரிலப்பா, கோபத்தில் என்ன பண்ணேன்னு புரியலப்பா. இதான் அல்லாட்ட அங்கே போய் இதைத்தான் நம்ம சொல்கிறோம். சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிஸு. நல்லா திருப்ப அனுப்ப மாட்டாங்கிறது நல்லா நமக்கு தெரியும், இந்த உலகத்தில் வாழ்கிறப்பவும் தெரியும், மறுமைக்கு போனதுக்கு பின்னாலும் நமக்கு நல்லா தெரியும். ஆனால் அங்கே போய் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் பண்ணுற, நம்ம அரசியலில் பண்ணுற மாதிரி, என்னன்னு லஅல்லி அமலு ஸாலிஹா, கொஞ்சம் அனுப்பி வையப்பா, நான் போய் திரும்ப செஞ்சுட்டு வரேன். நல்லா சொல்லிடுவான். அப்படியெல்லாம் முடியாது, அப்படியெல்லாம் முடியாது. உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த தவணை என்பது முடிந்து விட்டது, நீங்க மறுமைக்கு வந்துட்ட, நீ கேட்கறதெல்லாம் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிஸுக்கு கேட்குற வெற்று
வார்த்தைகள் திரும்பவெல்லாம் அனுப்ப முடியாது என்று அல்லாஹ் அப்ப சொல்லுவான்ல, அப்பதான் தெரியும் அந்த 70, 60, 80 வருஷ காலத்தினுடைய மகத்துவம் என்பது. அடடா அமல் செய்யாமல் வந்துட்டனே, அடடா அமல் செய்யாமல் வந்துட்டனே, காலம் எவ்வளவு வேகமாக சுழன்று என்னை இங்கே மறுமையில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. இப்பொழுது நான் எப்படி இங்கே அல்லாஹ்விடத்தில் தப்பிப்பேன்? என்னுடைய மறுமை பட்டோலைகள் அல்லாஹ்விடத்தில் கொடுக்கப்படுகின்ற போது நான் என்ன செய்வேன் அப்படிங்கிற அந்த ஒட்டுமொத்த சிந்தனைகளும் நாளை மறுமையில் வந்து நிற்கிற போது தான் நமக்கு தெரியும். வாய்ப்புகள் அல்லாஹ் நமக்கு தருகின்ற போது அந்த வாய்ப்புகளை சரியான முறையில் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதில் ஒன்று தான் இந்த ஷஅபானுடைய மாதம். ஒவ்வொரு வருஷமும் நம்ம கேட்குறோம், ரமலான் வரப்போகுது, ஷாபான் வந்துருச்சு, அமலை ஆரம்பிச்சுக்கிடுவோம். ரிசல்லாஸில் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, சஹாபாக்கள் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, ஹதீஸில் இப்படி வருது, அது ஒரு மகத்துவமான மாதம். கல்யாணத்துக்கு முன்னால் 6 மாதம் நம்ம வேலை செய்கிற மாதிரி நோம்புக்கு நீங்கள் வேலை செஞ்சு அமல்களை செஞ்சு அதில் கவனம் செலுத்திக்கிறீங்க. அப்படின்லாம் எவ்வளவுதான் நாம் சொன்னாலும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துவதற்கு நாம் இன்னைக்கு சுணக்கத்தில் தான் இருக்கிறோம். இதனுடைய அந்த இழப்புகள் எல்லாம் மறுமை வருகின்ற போது தான் நமக்கு புரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையை எப்படி கழிச்சாங்க அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் நமக்கு சொல்கிறாங்க. அதிலும் இந்த குறிப்பாக ஷாபானுடைய மாதம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக வேண்டி எவ்வளவு தூரம் சிரத்தை எடுத்தார்கள் என்று ஹதீஸுகளில் நம்ம பார்க்குறோம். ஹதீஸில் வருது, அப்துல்லாஹ் இப்னு அபீ கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, ஆயிஷா அம்மாட்ட கேட்டோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இந்த ஷாபானுடைய மாதம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நாங்கள் ஆயிஷா அம்மாட்ட கேட்டோம். அப்போ ஆயிஷா அம்மா சொன்னாங்க, அஹப்ப ஷுஹூரி இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிரியமான மாதமாக இருந்தது ஐயசூமுஹு, அவங்க நோன்பு வைப்பாங்க அந்த மாதத்தில். நாயகத்திற்கு பிரியமான மாதங்களில் இந்த ஷாபானுடைய மாதமும் ஒன்று. அந்த மாதத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து அவர்கள் நோன்பு வைப்பார்கள். வருது ஹதீஸ்ல இப்படி, ஷாபான சும்ம யஸில்ஹு பி ரமலான் ஐயசூமுஹு ஷாபான், ஷாபான் மாதம் ஃபுல்லாகவே நோன்பு வைப்பாங்க. அதுக்கு பிறகு ரமலான் வந்ததும் ரமலானுடைய மாதம் முழுக்கவும், அதாவது ஷஹரைனி முத்ததாபியை வேறு ஹதீஸுகளில் வருது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹரைனி முத்ததாபியை 2 மாதம் தொடர்ந்து ஷாபானிலேயும் ரமலானிலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வச்சாங்கன்னு வருது. நம்ம ரமலானில் நோன்பு வைக்கிறதுக்கே நமக்கு பெரும்பாடு படுறோம். எப்போ பார்க்குறோமோ பார்த்ததுலேருந்து ஒரு 4-5 நாள் அந்த ரமலான் வந்த ஆர்வ கோளாறுலாம் கொஞ்சம் குரான் ஓதுறது அதிகமாக இருக்கும், ராத்திரி தொழுகிறது அதிகமாக இருக்கும், தராவிக்கு 4 சப்பை கூட 5 சப்பு 6 சப்புன்னு கூட இருக்கும். ஒரு 4-5 நாள் போச்சுன்னா பள்ளிவாசலில் சப்புகள் குறைஞ்சி போயிடும், நம்மள்ட்ட இருக்கிற ஆர்வமும் குறைஞ்சி போயிடும். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மட்டுமல்ல, ரமலானுக்கு முன்னால் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 மாதம் நோன்பு வச்சு ரமலானுக்கு அவர்கள் தயாரானார்கள் அப்படின்னு ஹதீஸுகளில் பார்க்குறோம்னா நம்ம எவ்வளவு தூரம் இந்த மாதத்தை சிரத்தை எடுக்கிறோம், அமல்களின் பக்கம் கவனம் செலுத்துகிறோம் என்பதை நம்மளை சிந்திச்சு பார்த்துக்கணும். அவ்வளோதான். ஏன்னா இந்த ஷாபானில் உட்காந்துருக்கிறேன்னா இங்கே நிற்கிறவன் அடுத்த வருஷம் ஷாபானில் இங்கே நிற்கிறதுக்கு எனக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுப்பானான்னு எனக்கு தெரியாது. நம்ம சொல்லிக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கிறலாம், ஏன்னா 30 வயசு ஆச்சு, 50 வயசு ஆச்சு, 60 வயசு ஆச்சுன்னு நம்ம சொல்லிக்கிறோம். நாம தவிர எந்த கேரண்டி என் கையில் இல்லை அடுத்த ஷாபான் எனக்கு கிடைக்கும். ஏன் அவங்க ஏன் அவ்வளோ தூரம் நான் போகணும்? இந்த ரமலான் வரக்கூடிய ரமலான் வரைக்கும் எனக்கு என்னிடத்துல ரூஹு கையில் இருக்குமா, இந்த உடம்புல ரூஹு இருக்குமாங்கிறது எனக்கு தெரியாது. கிடைக்கிற வாய்ப்புகளை சரியான முறையிலே நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதைத்தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபானுக்குள்ளா நோன்பு வச்சாங்க, ரமலானுக்குள்ளா நோன்பு வச்சாங்க. ஆயிஷா அம்மா ஹதீஸை சொல்கிறாங்க, சஹாபாக்கள் ஹதீஸை சொல்கிறாங்க. அப்போது சஹாபாக்களுக்கு கொஸ்டின் வந்துருச்சு. நேராக போனாங்க ரசூல் இடத்துல, யார் ரசூல் அல்லா,
மற்ற மாதம்லாம் அதிகமாக நோன்பு வைக்கிறீங்க, 3 நாள் வைக்கிறீங்க, வியாழக்கிழமைகள் வைக்கிறீங்க, திங்கக்கிழமையில் வைக்கிறீங்க. ஆனால் இந்த ஷாபானுடைய மாதம் வந்துட்டால் மட்டும் என்ன செய்கிறீங்க? உடனே நோன்பு ஃபுல்லாக வைக்க ஆரம்பிக்கிறீங்க. சில வருஷம் பார்த்தோம்னா விட்டு விட்டு வைக்கிறீங்க. ரமலானுடைய மாதம் முழுவதும் நீங்கள் நோன்பு வைக்கிறீங்க. அப்படின்லாம் போய் ரசூலிடத்தில் கேள்வி கேட்குறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். சஹாபாக்கள் இப்படி சொன்னனையும், யா ரசூலல்லாஹ், ரஅய்துக தஸூமு ஃபீ ஷஅபான் ஸௌமன் லா தஸூமு ஃபீ ஷைஇம் மினஷ் ஷுஹூர். எந்த மாதமும் இப்படி நீங்கள் நோன்பு வைக்கிறது இல்லை. சஹாபாக்களுடைய கேள்வியை பாருங்கள். 12 மாதங்கள் இருக்கிறது. இந்த ரமலானுடைய மாதத்தை தவிர மிச்சமுள்ள 11 மாதங்களில் எந்த மாதமும் இப்படி நோன்பு வைக்கிறது இல்லை. ஆனால் ஷாபானில் மட்டும் இவ்வளவு தூரம் நீங்கள் என்ன செய்கிறீங்க? பொறுப்பெடுத்து நோன்பு வைக்கிறீர்களே யா ரசூலல்லாஹ் என்று அவர்கள் கேட்டபோது, ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸாலிக ஷஹ்ர். இங்கே தான் நம்மளை பற்றி பேசுகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸாலிக ஷஹ்ர், ஒரு அருமையான மாதம் அது. ஆனால் யஃபலுன் நாசு அன்ஹு, யஃபலுன் நாசு அன்ஹு. நம்மெல்லாம் மக்கள் அந்த மாதத்தில் ரொம்பவும் அசால்ட்டாக இருக்கிறோம். இன்னும் ஒரு மாதம் இருக்குல்ல, நம்ம நினைக்கிறோம்ல, இப்போ தானே ஷாபான் வந்திருக்கு, இன்னும் 30 நாள் இருக்குது, 25 நாள் இருக்குது, இன்றைக்கி தானே ஷாபான் பெற 4 இருக்குது, 5 இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. இன்னும் ஒரு மாதம் கிடக்குது நோம்புக்கு. அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யஃபலுன் நாசு அன்ஹு ஃபீ ரஜபி வ ஷஹர ரமதான், பைன ரஜபி வ ஷஹர ரமதான். ரஜபனுடைய மாதத்துக்கும் ரமலானுடைய மாதத்துக்கும் மத்தியில் வரக்கூடிய இந்த ஷாபானுடைய மாதத்தில் மக்கள் பொடுபோக்காக இருக்கிறார்கள். அவர்களுக்கு அதை நான் உணர்த்த வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான், ரமலானுக்கு முன்பாகவே தயாராகி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதம் முழுக்க நான் நோன்பு வைக்கிறேன்னு சொல்றாங்க. முதல் காரணம். 2வது காரணம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, துர்ஃபஉ ஃபீஹி அஅமாலுன் நாஸ். இந்த மாதம், இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான் நம்முடைய ஒவ்வொரு வருஷத்தினுடைய அமல்களும் அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் சமர்ப்பிக்கப்படுகிறது. போன ஷாபானிலிருந்து இந்த ஷாபான் வரைக்கும் நான் செஞ்ச அத்துணை அமல்களும் என்ன செய்யப்படுது? அல்லாஹ்விடத்தில் கொண்டு வந்து அவைகளெல்லாம் சமர்ப்பிக்கப்படுது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த ஷாபானுடைய மாதத்தில் என் அமல்லாம் அல்லாஹ்ட்ட கொண்டு காட்டப்படும் போது நான் நோன்பாளியாக என் அமல்கள் அல்லாஹ்விடத்தில் காட்டப்படணும் விரும்புகிறேன். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர். இந்த ஹதீஸை நல்லா யோசிச்சு பாருங்களேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை! ஒரு அற்புதமான புனிதமான வாழ்க்கை அது. பாவத்தை பற்றி நினைக்காத வாழ்க்கை, அடுத்தவர்களுக்கு துரோகம் செய்வதற்கு கூட மனசில் எண்ணாத வாழ்க்கை, ஏன் துரோகம் இழைத்தவனையும் மன்னிக்கின்ற வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை அப்படியே மாற்றம். ஒருத்தன் என்னை அடிச்சிட்டானா அவனை திரும்ப பழிவாங்கிற வரைக்கும் என் மனசு ஆடுறதில்லை. அப்படித்தானங்க? மன்னிக்கின்ற அந்த பக்குவம் அப்படிங்கிறது நம்மள்கிட்ட ரொம்ப ரேராயிருச்சு. எப்படியாவது அதுக்கு ஒரு பழி வாங்கிடணும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் அல்லாஹ்விடத்தில் என் அமல்கள் காட்டப்படுகின்ற போது நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். என் அமல்களுடைய பட்டியல், நான் தொழுத தொழுகைகள், நான் ஓதிய குர்ஆன் ஷரீஃப்கள், நான் கொடுத்த அந்த சதகா கைராத்துகள், என்னுடைய வாழ்வில் நான் செய்த என்னென்ன நற்கருமங்கள் இருக்கிறதோ அத்தனையும் அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் கொடுக்கப்படுகின்ற அந்த நேரத்தில் என்னுடைய ரசூல் நோன்பிருந்த நிலையிலே அவருடைய பட்டியலை அல்லாஹ் உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கிறோம் என்று மலக்குகள் சொல்ல வேண்டும் என்று நான் பிரியப்படுகிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றப்ப நம்ம என்னங்க கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போங்க. அதிகமாக போவானா, இந்த ஒரு வாரம் நான் செஞ்ச அமல் அல்லாஹ்ட்ட கொண்டு ஷாபானுடைய மாசத்துல காட்டப்படுதுன்னு ஒரு கற்பனை பண்ணிக்கங்க. ஒரு கற்பனை பண்ணிக்கிறேங்க. எத்தனை தொழுகை மிஸ் ஆயிருக்கு நம்மளுக்கு. ஒரு வாரம் அதிகமாலாம் நீங்கள் போவேனா.
அப்போ இந்த பட்டியலை கொண்டு அல்லாஹ்விடத்தில் காட்டப்படுகின்ற போது அங்கே என்ன கிடைக்கும்? ஒரு வாரத்தில் தொழுகை இத்தனை, ஒரு சலவாத்து ஒரு வாரத்தில் 4 தடவை தான் இவர் சலவாத்து ஓதியிருக்கிறாரு. ஒரு கற்பனையாக செஞ்சு பாருங்களேன். ஒரு ஜுஸுவோட குர்ஆனை இவர் ஓதலை. இப்படி வெற்றி காகிதங்களாக அல்லாஹ்விடத்தில் நம்ம அமல்கள் கொண்டு போய் கொடுக்கப்படுகின்ற நேரத்தில் நம்ம என்ன பெரிய அமல்கள் செஞ்சவர்களாக இருந்தால் கூட அந்த அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. இருந்தாலும் ஒரு கற்பனையோடு செய்து பார்க்கிற போது கூட அங்கே ஜீரோவாக இருக்குது. ஆனால் உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது நாயகமே என்று குர்ஆன்ல அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுத்த நபி என்னுடைய பட்டியல் அல்லாஹ்விடத்தில் காட்டப்படுகின்ற போது அப்படின்னு இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோன்பாளியாக நான் இருக்கணும், என்னுடைய நோன்பு வைத்த நிலையில் என்னுடைய பட்டோலை அல்லாஹ்விடத்தில் கொடுக்கப்பட வேண்டும் என்று அந்த ரசூல் சொல்றாங்கன்னா நம்ம என்னங்க ஏதாவது அல்லாஹ்ட்ட வாங்கிட்டு வந்திருக்கிறோமா? சொர்க்கவாதின்னு அல்லாஹ் நம்மளை சொல்லியிருக்கானாங்க? ஏதாவது கொடுத்துருக்கானா? வாக்குறுதி கொடுத்துருக்கானா? வா மூத்தா போனதுக்கும் நேராக கொண்டு போய் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல உள்ள தள்ளிடுறேன் கிடையாது. அவனுடைய கபர் நீ உள்ள வந்து படுத்தனி அப்படியே பயங்கரமா 1000 லைட் வாட்ஸ் பல்பு போட்ட மாதிரி வெளிச்சமா இருக்கும். அல்லாஹ் என்கிட்ட சொல்லியிருக்கானா? இதெல்லாம் எப்போ கிடைக்கும்? நான் ஒரு நல்ல அமல்கள் செய்த சாலிஹான மனிதனாக இந்த உலகத்தில் நான் வாழ்கின்ற போது இதெல்லாம் கிடைக்கும். யோசிச்சு பார்க்கணும். நம்ம இதெல்லாம் நான் செஞ்சிருக்கிறேன்னா? ஷாபானுடைய மாதம் நம்மிடத்தில் வந்திருக்கிறது என்று சொன்னால் நம்மை பக்குவப்படுத்துவதற்காக அல்லாஹ் கொடுத்த ஒரு வாய்ப்பை விட்டு போட்டு எனக்கு எல்லாம் போயிருச்சுன்னு மறுமையில் போய் அல்லாஹ்விடத்தில் புலம்புவதிலே எந்த பிரயோஜனமும் இல்லை. முதல் காரணம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தான் சொல்றாங்க. மக்கள் ரொம்ப அசால்ட்டாக இருக்கிறாங்க. ஆனால் இது ஒரு பெருமதியான மாதம். இந்த மாதத்தில் நான் நோன்பு வைக்கிறேன். 2வது அமல்கள் அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் கொடுக்கப்படுகின்றது. கொடுக்கப்படுகின்ற போது நான் நோன்பாளியாக என் அமல் அல்லாஹ்விடத்தில் காட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்கன்னா நம்முடைய வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு குறுகிய கால வாழ்க்கை, அதில் பல வாய்ப்புகளை அல்லாஹ் தருகிறான். இது போன்ற ஷாபானின் வழியாக, இது போன்ற புனித நாட்களின் வழியாக, ஜும்மாவுடைய நாட்களின் வழியாக, பல நாட்களின் வழியாக அவ்வப்போது வாய்ப்புகள் எல்லாம் நமக்கு தந்துகிட்டே இருக்கிறார். அதை பயன்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு. அதை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா திரும்ப கிடைக்காது. நினைச்சு பாருங்களேன், இத்தனை வருஷம் ரமலான் போச்சு, அந்த ரமலானுடைய மாசத்துல நான் அமல் செய்யல அப்படின்னு நினைச்சு ரமலானாக நினைச்சு நான் அமல் செஞ்சா அந்த நன்மை எனக்கு முழுசா கிடைக்குமா? போன 5 நிமிஷத்தை ரிட்டர்ன் பெற முடியாத வாழ்க்கை தாங்க நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த மகத்துவம் என்பது மறுமை வருகின்ற போதுதான் புரியும் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு தூரம் நமக்கு இலகுவாக புரிய வேணுமோ அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதோடு மட்டுமல்லாம தன் வாழ்விலையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். ரமலானுடைய மாதம் வர்றப்போ நம்ம நோன்பு வைப்பதற்கு தயாராக ஆயிரணுங்கிறதும் ஒரு காரணம். இந்த ஷாபான்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வச்சது ஒரு பிராக்டிஸ் வந்துடணும். ஏன்னா இந்த ஷாபானை விட அடுத்து வரக்கூடிய அந்த ரமலானுங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமதியான ரமலான். அது நோன்புடைய மகத்துவம் நிறைய இருக்கு, நிறைய சொல்லலாம். ஒரு 4 ரக்காத்து நான் தொழுகிறேன்னு வையுங்களேன், அந்த தொழுகக்கூடிய 4 ரக்காத்துகளுக்கு ஒரு 5 நிமிஷம் யாரையும் திட்ட மாட்டேன், நான் யாரையும் பேச மாட்டேன், யாருடைய சலாத்துக்கும் பதில் சொல்ல மாட்டேன். ஒரு கெட்ட எண்ணம் கூட அந்த தொழுகையினுடைய நேரத்தில் நம்ம உள்ளத்தில் வர்றதில்லை. ஆனால் அது எவ்வளோ நேரம் நீடிக்குது? வெறும் 5 நிமிஷம். ஆனால் நோன்பாளியாக இருக்கின்ற போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லவா, உங்கள் பாவங்களினுடைய கேடயம் அந்த நோன்பு. எல்லா பாவத்துக்கும் கேடயம். உட்கார்ந்துருக்கும் போது யாரோ ஒருத்தர் சண்டைக்கு வந்தா வாடா நீயா நானா ஒத்தைக்கு பார்த்துக்கலான்னு நிற்போம். ரமலானுடைய மாதம் வந்துச்சு, நோன்பு வச்சுருந்தோம், யாராவது வந்தா பா போப்பா ரமலானுடைய மாதமாக இருக்குது
நோன்பு வச்சிருக்கிற, என்கிட்ட வந்து நீ சண்டைக்கு வராது. தொழுகைக்காக நிற்கிற போது அந்த தொழுகையினுடைய நேரம் மட்டும்தான் நம்மை பாதுகாக்கிறது. ஆனால் நோன்பு என்பது நம்மை அந்த எவ்வளவு நேரம் நோன்பு இருக்கிறோமோ அந்த காலம் முழுக்க நம்மை அதை பண்படுத்துகிறது என்பதால் தான் அந்த ரமலான்ல அவ்வளவு சிறப்புகள் கொட்டி கிடைக்கிறது. அதற்கு உங்களை பழக்கப்படுத்திக்குங்க. இப்பவே ஷாபான்லேயே நோன்பு வைக்க ஆரம்பிச்சிருங்க. இன்னும் கூடுதலான பொறுமை ரமலான்ல உங்களுக்கு வந்துடும். ஷாபான்ல நோன்பு வச்சு, நான் நோன்பு வச்சிருக்கேன், எங்கிட்ட சண்டைக்கு வராத, கெட்ட வார்த்தை பேசாத, அடுத்தவனை பத்தி எங்கிட்ட புறம் பேசாத, எந்த ஒரு தப்பும் செய்யாத அப்படின்னு நம்முடைய மனதை பண்படுத்தி 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 அந்த ரமலான் வருகின்ற போது கூடுதலாக இன்னும் மெருகூற்றுவதற்காகத்தான் ரமலானுக்கு முன்னாலேயே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பை வைத்தார்கள் என்று நம்ம ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம்னா, சும்மா எதையும் நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரல. கிடைக்கிற அந்த அருமையான அற்புதமான வாய்ப்புகள் என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்ற போது அதை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் மறுமையினுடைய அந்த இழிநிலைகளிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுவோம். இந்த ஒரு காரியமும் அப்படித்தான். நாங்கள் பழகிருச்சு அப்படின்னு ஃபஸ்ட்டு செய்ய போகும்போது, கார் ஓட்டுற பழகிறோம்னா ரொம்ப கஷ்டமாக தெரியும். ஸ்டேரிங்கை பிடிக்கிறதுக்கு எப்படி இந்த பக்கம் திருப்பணுமா அந்த பக்கம் திருப்பணுமான்னு தெரியாது. பிரேக்கில் கால் வைக்கிறதுக்கு பதில் ஆக்சிலேட்டரில் கால் வைப்போம், ஆக்சிலேட்டர் கால் வைக்கிறதுக்கு பதில் பிரேக்கில் கால் வைப்போம். பல பிரச்சனைகள் வரும். ஆனால் அதுவே பழக்கப்பட்டதற்கு பின்னால் ரேஸில் போகிறோம்ல, அந்த மாதிரி தான் நம் வாழ்க்கையில் நாம் ரமலானை அடைவதற்கு முன்னால் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும், அதை நம்மை பண்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஷாபான் முழுவதுமாக நோன்பு வைத்து இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். சஹாபாக்களும் அப்படித்தான் இருந்தாங்க. சஹாபாக்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தோம்னா, ரமலான் வருவதற்கு முன்னால் ஷாபான் வந்துருச்சுனாவே பல சஹாபாக்கள் வியாபாரங்களை விட்டுருவாங்களாம். அதற்கு முன்னாலே எல்லா தயாரிப்புகளையும் பண்ணிட்டு ஷாபான் மாதம் வந்துச்சுனாவே வியாபாரங்கள், அதாவது நம்ம பாணியில் சொல்லணும்னா கடையை மூடிடுவாங்க. அந்த மாதம் கூட என்ன செய்ய மாட்டாங்க, வியாபாரம் செய்ய மாட்டாங்களாம். அந்த அளவுக்கு சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ரமலான் வருவதற்கு முன்னாலேயே தங்களை தயார்படுத்தி கொண்டாங்க. ரமலானில் ஜக்காத்து கொடுக்க வேண்டியது இருந்துச்சுன்னா அந்த ஜக்காத்தினுடைய கணக்கை ஷாபான்லேயே பார்த்துருவாங்களாம் சஹாபாக்கள். நம்ம நிலமா அது தலைகீழாக இருக்குது. ரமலான் வந்தால் கூட நம்மள்ட்ட இருந்து பாக்கெட்லேருந்து ஜக்காத்து காசு வெளியே வர்றதுக்கு யோசிக்கிறோம். ஆனால் சஹாபாக்கள் ஷாபானுடைய மாதம் வருகின்ற போது அவங்க ஜக்காத்து கொடுக்கறதுக்கு தயாராயிட்டாங்க. குர்ஆன் ஷரீஃபை அதிகமாக ஓதுவார்கள். என்னென்ன அமல்கள் செஞ்சு அல்லாஹ்வை திருப்திப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் சஹாபாக்கள் பயன்படுத்தினார்கள் என்பதை ஹதீஸுகளில் பார்க்குறப்போ நாம் நம்முடைய வாழ்வினுடைய அடுத்தடுத்த கட்டங்களை யோசிக்க வேண்டும். எத்தனை ரமலான் நமக்கு கிடைக்கும்னு தெரியாது, எத்தனை ஷாபான் கிடைக்கும்னு தெரியாது. இதனால் வரைக்கும் நான் செஞ்ச அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா தெரியாது. நான் கொடுத்த ஜக்காத்துகள் எல்லாம் எங்கிட்ட இருந்து ஏற்றுக்கிட்டானா எதுவுமே தெரியாத வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனாலும் என்ன செய்கிறோம்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், யுஃபருன் நாஸ், மக்கள் அசால்ட்டாக இருக்கிறாங்க, பொடுபோக்காக இருக்கிறார்கள். அதிலிருந்து நம்ம வெளியே வர சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிலாம் இருக்க வேணாம். ஒரு சங்கையான மாதத்தை நோக்கி நீங்கள் பயணித்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு அந்த ரமலானுடைய மாதத்தை வழங்குகின்ற போது அதற்காக உங்களை நீங்கள் தயார்படுத்தி நிறைய அமல்களின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய நிறைய பாடம் நடத்துகிறார்கள். புரிஞ்சு நம்ம அந்த வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான். ஒரு வருஷமும் கேட்கத்தான் செய்கிறோம். இதெல்லாம் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஒவ்வொரு வருஷமும் பல தடவை எல்லோரும் நம்ம கேட்டது தான், புதுசாக ஒன்றும் இல்லை. ஆனாலும் என்னன்னா, நம்ம நஃப்ஸு நம்மை அடிமைப்படுத்துவதால் நாம் என்ன செய்கிறோம், பழைய வாழ்க்கைக்கு திரும்பிடுறோம். அதை விட்டு நாம் மாற வேண்டும். ஒவ்வொரு கணமும் நாம் சிந்திப்பதற்கு தயாராக இருந்தோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையினுடைய பிற்பகுதிகளை அசை போட்டு பார்த்தோம் என்று சொன்னால் அடுத்து வரக்கூடிய வாழ்வு நமக்கு வசந்தமாக இருக்கும். வல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சங்கைக்குரிய ஷாபானுடைய மாதத்தில் அமல் செய்வதோடு மட்டுமல்லாமல் புனித ரமலானை எந்த விதத்திலெல்லாம் நன்மைகளுடைய பட்டியலை மலை போல் உயர்த்த முடியுமோ அதற்குரிய
அத்துணை வாய்ப்புகளையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நமக்கு யாவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.